வணக்கம் நண்பா. தேர்வு நேரத்தில் வாத்தியார் உனக்கு உதவாமல் அமைதியாக இருப்பதும், உனக்கு இக்கட்டான நிலை ஏற்படும் போது கடவுள் அமைதியாக இருப்பதும், உன்னுடைய உண்மையான தகுதியை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி உன்னை நீயே உணர்வதற்குத்தான். தடைகளையே உற்று உற்று பார்க்காதீர்கள். அதனால் உங்களால் எதையும் செய்துவிட முடியாது. குறிக்கோளை உற்றுப் பாருங்கள். தடைகள் மறைந்துவிடும். உத்வேகம் தானாக வரும். உன் உதவியால் ஒருவரின் உள்ளம் மகிழ்ந்தால் அதுவே உன் மனசாட்சிக்கு நீ சூட்டும் மாமகுடம் ஆகும். பணத்தை மட்டுமல்ல, வார்த்தைகளையும் பார்த்து பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகளில் எல்லை மீறும் போது அது தொல்லையில் போய் முடிந்துவிடும். எனவே பேசுவதில் கவனம் தேவை. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழப் பழகிக்கொண்டால் மகிழ்ச்சி நம்மை தேடி வரும். நாம் அதை தேடிச் செல்ல தேவையில்லை. வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நாம் அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் நமக்கு நம்பிக்கையை தரும். எதிர்வரும் சவால்களை அந்த நம்பிக்கை கொண்டே நம்மால் கடக்க முடியும். கடினமான சூழலிலும் முயற்சியை கைவிடாமல், தன் மீது நம்பிக்கை இழக்காமல் செயல்படும் மனிதனுக்கே வெற்றி உரித்தாகிறது. ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் அது நம் தேவைக்கா அல்லது நம் ஆசைக்கா என்று தெளிவு இருந்தால் சிக்கனம் தானாக வரும். ஒரேடியாக உச்சிக்கு ஏறிவிட வேண்டும் என்று நினைப்பதுதான் உலகில் பல கஷ்டங்களுக்கு காரணமாகிறது. வாழ்க்கையில் அனுபவங்கள் கற்றுத்தருவது வாழ்வதற்கு வழியை மட்டுமல்ல, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மாறிக்கொண்டே இருக்கும் மனித குணங்களையும் தான். உன் மனது மிகவும் சக்தி வாய்ந்தது. உன்னால் முடியும் என்ற முடிவை மட்டும் நீ எடு. மற்றதை உன் மூளையும் உடம்பும் பார்த்து கொள்ளும். உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை மட்டும் வளர்த்துக்கொள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்களுடைய குரலை நீங்கள் பயன்படுத்தாவிட்டால் உங்கள் மௌனத்தை வேறு யாராவது பயன்படுத்திக் கொள்வார்கள். நாம் நம் பிள்ளைகளை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கலாம், ஆனால் நம் உழைப்பு தெரியாமல் வளர்க்கக்கூடாது. உழைத்தால்தான் வாழ முடியும் என்று தெரிந்தால்தான் அவர்கள் எதிர்காலத்தில் கஷ்டப்பட மாட்டார்கள். பொருட்களை பயன்படுத்த வேண்டும், நேசிக்க கூடாது. மனிதர்களை நேசிக்க வேண்டும், பயன்படுத்தக்கூடாது. இதை உணர்ந்து நடந்தால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பிறக்கும்போது பனிக்குடம் உடைகிறது, இறக்கும்போது மண்குடம் உடைகிறது. வாழும்போதாவது பிறர் மனம் உடையாமல் பார்த்து கொள்வோம். உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா? உன்னை நீயே ரசிப்பது, உன்னை நீயே மதிப்பது, உன் மீது நீ முழுமையாக நம்பிக்கை கொள்வது. உங்களை பற்றி பிறரிடம் தவறாக பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். நாய்கள் தங்களுக்கு தெரியாத நபர்களை பார்த்தே குறைக்கும். அதுபோல் அந்த மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். கவலைப்படாமல் உனது வழியில் நீ வாடப்பழகு. வாழ்க்கையில் உயர்வாய். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.